வணக்கம் மக்களே. நேற்று நைட்டே கோதுமை மாவு இடியாப்பு மாவெல்லாம் அரைச்சி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. பட் எனக்கு சலிச்சு வைக்கிறதுக்கு தான் டைம் இல்லை. அதனால் இன்றைக்கி காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. இதெல்லாம் சலிச்சு வச்சுட்டு தானே கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புடலங்காய் தோசை தான் செஞ்சேன். நைட்டே பிளான் பண்ணி பருப்பெல்லாம் ஊற வச்சாச்சு. நம்ம நினச்சி சமைக்கிறது தான் சாப்பாடு. அந்த மாதிரி நம்ம நினச்சி செய்கிறது தான் இந்த புடலங்காய் தோசை. பட் நினச்சதை விடவே சூப்பராகவே கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. புடலங்காய் கூட்டோ புடலங்காய் காயோ சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாதிரி தோசையாக வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கலர்ஃபுல்லாகவும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு பச்சை கலராக இருக்கும். தோசையுமே சூப்பராக வந்தது. தோசை வார்க்கிறது தான் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. சரி டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம இன்னொரு நாளைக்கு தோசை ஊற்றி காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நைட்டுக்கு டின்னருக்கு வந்து சென்னா மசாலாவுக்கு வந்து சென்னா ஊற வச்சுட்டு போயிருந்தேன். ஈவினிங் வந்து சென்னா மசாலா கிரேவி பண்ணிவிட்டு சப்பாத்தி போட்டாச்சு. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இமிடியேட்லி வரும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை போடுங்க. மனசுக்குள்ளே பொங்குற ஒரு கருத்துக்கள்லாம் வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் என்னோடய கரெக்ஷன் என்னன்னு எனக்கு தெரியும். என்னைய பாராட்டுற கமெண்ட்ஸை விட என்னை திட்டுற கமெண்ட்ஸ் தான் அதிகமாக நான் வரவேற்பை எதிர்பார்த்துட்ருக்குறேன். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். சோட்டுட்டையும் சோனாக்கிட்டையும் கொஞ்சம் நேரம் விளையாடியாச்சு. சோனா என்னைய பாவம்னு நினச்சது போல் படுத்துட்டு நான் பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்துச்சு. நமக்கும் தான் நம்ம பசங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களா? கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னா நம்மளும் நல்லா பேசுவோம்ல. அப்படியே பேசிகிட்டே படுத்திருந்தோம் நானும் சோனாவும். தேங்க்யூ.